நண்பர்களே, ஆடுகள் உங்களை வரவேற்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2026. போன வாரம் ஒரு 4 பேர்த்துக்கு நம்ம குட்டி வாங்கி கொடுக்க முடியல. அதில் தென்காசி வீரா, மானூர் ஜெயஸ்தாஸ், மேலப்பாளையம் ஹிதாயத், திருநெல்வேலி கணேஷ் எல்லாருமே நம்ம பக்கத்து மாவட்டம் தான். நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான், நல்ல அனுபவம் உள்ளவங்க தான். சந்தைக்கு முதல்ல வந்துட்டோம். சரி, இந்த வாரம் யாருன்னா பொள்ளாச்சி சரத் வந்திருந்தார், அதுக்கப்புறம் சேலம் வரதராஜ், கிருஷ்ணகிரி பெரியசாமி, நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்ப்போம். நம்ம இந்த குட்டிகளை தான் மேலப்பாளையம் ஹிதாயத்துக்கு எடுத்து கொடுத்துருந்தோம். நம்ம ஆடுகளை மட்டும்தான் சந்தையில் எடுத்து கொடுப்போம். முடியலைன்னா ஆட்டில் போய் ஆட்டுக்காரங்கிட்ட போய் வாங்கி கொடுப்போம். அதுக்கப்புறம் இல்லைன்னா வியாபாரி ஆட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனால் அந்த வியாபாரி சந்தைக்கு வர முடியாது, அந்த வியாபாரத்தை கொடுப்போம். அப்படி இல்லைனாலும் அந்த வியாபாரத்திலேருந்து எடுத்துகிட்டு போய் பண்ணையில் 1 மாதம் வளர்த்தவங்ககிட்ட எடுத்து கொடுப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு எக்கு திசையிலேருந்து எடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் கொடுக்குறோம். ஏன்னா நம்மளை நம்பி வர்றாங்க சந்தைக்கு, வாங்கி குடிக்க முடியலன்னா அடுத்த வாரத்துக்குள்ளே எப்படினாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இது நம்ம குட்டி இறக்குறாங்க. தென்காசி வீராவுக்கு போன தடவை நம்ம எடுத்து கொடுக்கல. தென்காசி வீரா எந்த அளவுக்குன்னா, நம்மகிட்ட போன தடவை வாங்கின குட்டியில் ஒரு 85 குட்டியில் ஒரு குட்டிக்கு 2500 லாபம். அதாவது நம்ம முத்துராஜில் தான் நம்ம சந்தையில் வச்சு வாங்கி கொடுத்துருந்தோம். அவர் குட்டியில் ஒரு 2 மாதம் முன்னாடியே ஃபஸ்ட் பேட்ச் விற்றுட்டார். அதில் நல்ல லாபம். கிட்டத்தட்ட நம்ம தீவனம் வாங்கியிருந்தார். ஒரு 60 நாளுக்குள்ளேயே அவர் 30 கிலோலாம் எட்டுச்சு. ஏன்னா பெரிய குட்டிகள்லாம் இருந்துச்சு 2வது பேட்சில். மொத்தமாக அவர் ஒரு கணிசமான லாபம் பார்த்தாரு. நம்ம தனி வீடியோ போடுவோம். இது நம்ம இந்த மாதிரி குட்டிகளை வீரா வேண்டான்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா வீரா ரொம்ப அனுபவசாலி தம்பி. நம்ம ரொம்ப நம்புகிறவன். அதாவது இந்த குட்டி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இடத்துல போய் நின்றுட்டோம். ஒவ்வொன்றா இறக்குற வரைக்கும் நீங்களே பாருங்கள். இந்த குட்டி எடை ஏறுமா அப்படிங்கிற கவலை சப்ஸ்கிரைபுக்கே இல்லை. ஏன்னா இதே பாருங்கள், உங்களுக்கு கறிக்குட்டி மாதிரி தான் இருக்குது. சில பேர் 3 மாதம் 4 மாதம் வளர்த்தே இந்த தரம் இருக்காது. ஆனால் நம்ம வாங்கி கொடுக்கும்போதே வீராக்கு இந்த தரத்தில் வாங்கி கொடுக்குறோம். 7000 7500 நீங்கள் ஒரு கார் குட்டியை இன்றைக்கி வாங்கிட்டு போகிறாங்க. ஜோடி 15000 சொல்லி அது கரெக்டு குட்டியாக வாங்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் எப்படி ஒன்றுமே விவரம் தெரியல. எப்படி போய் ஜெயிக்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி குட்டிகளை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா நம்ம ஆடுகளை என்றைக்குமே 15 கிலோ 14 கிலோ அந்த தரத்தில் தான் நம்ம வாங்குகிறோம். என்றைக்குமே இந்த பொடிக்குட்டியை வாங்குறது தவிர்த்துக்கணும். பொடிக்குட்டியே இன்றைக்கி வர்றதில்ல. அப்படியே வந்தாலும் தரம் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி சந்தையில் பயங்கரமான குட்டிக்கு தட்டுப்பாடு. இந்த தட்டுப்பாடு சூழ்நிலையும் நமக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. இருந்தாலும் நம்ம அந்த தட்டுப்பாடையும் மீறி நம்மளை ஆடுகளோட செல்வாக்கை யூஸ் பண்ணி ஒரு 200க்கும் அதிகப்பட்ட குட்டியை 3 பேருக்கு தனித்தனியாக, அதாவது தென்காசி வீரா, அப்புறம் பொள்ளாச்சி சரத்து, அதுக்கப்புறம் திருநெல்வேலி கணேஷ் போன வாரமும் நம்ம வாங்கி கொடுக்க முடியல. அதே மாதிரி வீராக்கு வாங்கி கொடுக்க முடியல. அதனால் இந்த குட்டியை வீராக்கு முதல்ல பேசணும். ஏன்னா அவன் தான் முதல்ல இருந்து 2-3 வாரமாக நம்மகிட்ட குட்டி கட்டு வெளியெலாம் அலைஞ்சான். தூத்துக்குடி அங்கங்கே அலைஞ்சான், எல்லா பக்கமும் அலைஞ்சான். நானும் அவங்க கூட போய் பார்த்தேன். அவனுக்கு கிடைக்கல. சரி, சந்தைக்கு வர சொல்லியாச்சு. முதல்ல வந்தனால நம்ம எப்போவுமே ப்ரியாரிட்டி தான். யார் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பதிவு பண்ணுறாங்களோ, ஏற்கனவே 2 வாரம் பதிவு பண்ணாலும் அவனுக்கு இந்த குட்டியை நம்மளை விட அதிகமாக விலை வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் நிறைய சுற்றி இருந்தாங்க. பொதுவாக நாம் குட்டி இறக்கும் போதே நின்றுவோம். குட்டி இறக்குனதுக்கப்புறம் போனால் எப்படி குட்டி நோய் உள்ளது என்ன தரம் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம குட்டி இறக்கும் போதே நம்ம ஒன்றா செக் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 200 குட்டியுமே நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். நம்ம குட்டி எப்போவுமே விலை பேசும்போது தம்பி வீரா இல்லை வேறு வெளியேருந்து வந்த சப்ஸ்கிரைபர் யாருனாலும் நம்ம அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்குது, இந்த உயிரிடம் இருக்குது, இன்னும் விலை வச்சா தீரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தம்பி என்றைக்குமே அதிக விலை, இந்த மாதிரி குட்டிகளெல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் நிறைய இருக்காங்க. இருந்தாலும் இந்த குட்டியை நம்ம ஒரு தடவை உள்ளே வந்துட்டோம்னா போக மாட்டோம். நம்மளுடைய செல்வாக்கு யூஸ் பண்ணி நம்ம தம்பிக்கு நிறைய வியாபாரம் பண்ணி கொடுக்கும். அதனால் எப்படியாவது தம்பி வீராக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட எப்போவுமே நம்ம அவனை வலுக்கட்டாயமாக தான் விலையை குறைச்சி தான் நம்ம வாங்குவோம். இது இன்றைக்கி சந்தையில் நீங்கள் 500 இடம் போட்டு வாங்கினாலும் 17-18 கிலோ இருக்குது. ஜோடி இவ்வளோ உங்களுக்கு 17-18 போயிடும். நம்ம 200 குட்டியுமே 16 ஒட்டி தான் முடிச்சு கொடுத்தோம். ஏன்னா நம்ம 8000 கரையத்துக்கு நம்ம வாங்கும்போது ஒரு மூடை, அதாவது 50 கிலோ செலவழிச்சா போதும். ஒரு 1500 செலவழிச்சா உங்களுக்கு 9500 10,000 12,000 சாதாரணமாக இந்த குட்டியை நீங்கள் விற்றுடலாம். இது எல்லாமே தீபாவளிக்கு 30 32 33 கிலோ வந்துடும். ஏன்னா இன்னும் 3 மாதம் இருக்குது. அதனால் நல்ல லாபம் பார்க்கலாம். இது குட்டி இறப்போ இந்த மாதிரி எது இருக்குது. அதனால் பெரிய குட்டியாக நீங்கள் வாங்கணும். ஆனால் அதே மாதிரி ஒரு 7,000 8,000 இருக்கணும். அது 17-18 கிலோ இருக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், எல்லாம் கொம்பு வச்சு தான் இருக்குது. எதுவுமே சின்ன குட்டி கார் குட்டி அப்படின்னு கிடையாது. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் 1 மாதம் வளர்த்துட்டு கூட ஏதாவது தேவைன்னா ஒரு 10 பெரிய குட்டிகளை விற்றுக்கலாம். இதில் அனுபவசாலிகள் சீக்கிரம் ஜெயிச்சிடலாம்.
புதுசாக வர்றவங்களுக்கும் அந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணால் ஜெயிக்கலாம். 200 குட்டியுமே இந்த மாதிரி தான். எல்லாம் பாருங்கள், சின்ன குட்டியே கிடையாது. என்ன தீபாவளிக்கு வந்து உறுதியாக 32 33 கிலோ வந்துடும். தம்பி வீரா வந்து நல்ல எக்ஸ்பர்ட் தான் வளர்க்குறதுல. அதனால் இந்த மாதிரி குட்டியை நம்ம பிடிச்சி உயிர் சேதம் இல்லாமல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே நல்லாயிருக்கும். உடனே போன உடனே காடியில் இறசா அப்படின்னா எல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குற குட்டி எல்லாமே இங்கே பாருங்கள் கொம்பு வச்ச குட்டி தான். அதனால் வந்து காடியில் ஈஸியாக இற எடுத்துடும். 200 குட்டியுமே ஒரே தரம் தான், ஒரே இதுதான். தனியாக 3 பேத்துக்குமே பிரித்து கொடுத்தோம். தென்காசி வீராக்கு தான் இங்கே பாருங்கள், எல்லாமே நல்ல குட்டி தான். நம்ம வந்து தென்காசி வீராக்கு மொத்தமாக ஏற்றி விட்டாச்சு. அதாவது இது 8000 ரூபா கரையங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும். சின்ன குட்டியை அதாவது 13 கிலோ அதை 7000 7500 வாங்கும்போது நம்ம கூட ஒரு 500 ரூபா போட்டு பெரிய குட்டியை 17 கிலோ 18 கிலோ தரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா இன்னும் 3 மாதம் இருக்குது. 8000 ரூபா 2000 ரூபா நீங்கள் செலவச்சா போதீங்கன்னா ஏற்கனவே இது நல்லா தீவனம் தின்னு கொஞ்சம் வெயிட் போட்ட குட்டி தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 2000 ரூபா அது எப்படியா 2500 செலவச்சிங்கன்னா 10,500 ரூபா. கிட்டத்தட்ட தீபாவளிக்கு 32 33 கிலோ வந்துடும் 3 மாதத்தில். ஏன்னா எல்லாமே பெரிய குட்டி தான், எதுவும் சின்ன குட்டி கிடையாது. நீங்கள் 30 கிலோ போட்டாலே 12,500 ரூபா வந்துச்சு. 30 கிலோ வந்துட்டாலே ஒரு குட்டிக்கு 2000 ரூபா நிற்கும். அது 33 ஆயிடுச்சுன்னா கூட 1000 ரூபா நிற்கும். அதாவது இது எல்லாமே வந்து அனுபவம் தான். அடர் தீவனத்தை வச்சு லிவர் டானிக்கு, கால்சியம் டானிக்கு, ப்ரோபயோட், மினரல் சால்ட்டை கொடுத்து நீங்கள் அதை நல்லா எடை பண்ணி குறைஞ்சது இந்த குட்டி மாதமே 5 கிலோ ஏறும், 2ஆம் மாதம் 5 6 எல்லாம் ஏறும். அதனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து எப்படின்னா இனிமேல் இந்த ஆடி மாதம், ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி அதுக்கப்புறமா இப்போ வாங்குறவங்க 3 மாதத்துக்கு அப்புறம் நல்லா விலை இருக்கும். இனி கறிக்குட்டி வச்சுருக்கவங்க விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம யாருமே விற்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணலை. இதுக்கு முன்னாடியே விற்றவங்க அந்த லிஸ்ட்டு அந்த எப்போ வாங்கினாங்க எப்போ விற்றாங்க அப்படிங்கிற நம்ம இதை வரக்கூடியதில் பதிவில் போடுவோம். அடுத்து பொள்ளாச்சி சரத்து, இவர் தடவை தான் வந்திருந்தார். ஏற்கனவே வந்து நம்மளோட குட்டி வாங்க அனுப்ப சொல்லியிருந்தாரு. நீங்கள் வந்துருங்க, நேராக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இவருக்கும் அதே தரம் தான். அந்த 200 குட்டியில் இவருக்குமே பிரித்து சரி பங்காக 70 60 அந்த மாதிரி பிரிச்சிட்டோம். பிரித்து பொள்ளாச்சி சரத்துக்குமே வந்து நல்ல குட்டி. தம்பி என்ன சொன்னான்னா, எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னான். நம்ம அவனுக்கு நிறையா பயிற்சியில் அவனை வச்சு தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம். பெரிய குட்டியாக வளர்த்தா அவனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் அவனுக்கு இந்த இதை தேர்வு பண்ணியிருந்தோம். ஏன்னா முதல்ல வளர்க்குறோம் கொஞ்சம் பெரிய குட்டியாக எடுக்கிறது நல்லது. ஏன்னா உயிர் சேதம் இருக்காது, அது தீவனம் சாப்பிடாம நிற்காது, கழிச்சல் இருக்காது, நோய் சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் தம்பிக்கு கொடுத்துருக்கோம். அவனுக்கு தனியாகவும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்க வந்து நம்ம இன்னும் அவங்க ட்ரைனிங் இன்னும் ஆகலை. அதனால் அவங்கள ஃபுல்லாக அவங்க உள்ள எல்லாமே பரன் போட்டுருக்காங்க, வச்சிட்ருக்காங்க. இனிமேல் எத்தனை பேர் குட்டி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து எவ்வளோ குட்டி வளர்த்தாலும் தேவைகள் அதிகமாக இருக்குது. தீபாவளிக்கு அதிகமான குட்டிகள் அழியும். இதுவும் வந்து பொள்ளாச்சி சரத்துக்கு தான் முடிஞ்சு. இந்த குட்டி வந்து வாடகையை குறைக்கிறதுக்காண்டி வேறு ஒரு சேலம் ஆளோட சேர்த்து ஒரு 130 குட்டி போகிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருந்தோம். குட்டி வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா சந்தையில் எல்லாம் வீராலாம் ஒரு கிட்டத்தட்ட 1 மாதமாக அலைஞ்சு குட்டி பிடிக்கல. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த குட்டியை பார்த்துட்டோன்னே நிறைய பேர் குமிஞ்சிருந்தாங்க. நான் என்ன செஞ்சேன், தம்பி என்னையை தவிர யாருக்கும் கொடுக்காத, நான் முதல்ல உள்ளே வந்துட்டேன். ஏன்னா சில பேர் நம்ம வந்தாலும் குட்டி வாங்க வருவாங்க. நம்ம அதனால் உறுதியை நம்ம ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு உறுதி ஆயிரும். அதனால் நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா முதல்ல ஒரு அட்வான்ஸ் குட்டி இறங்கிட்டு இருக்கும்போதே 100 ரூபா அட்வான்ஸை கொடுத்துருவோம். அப்படி கொடுக்காம வேடிக்கை பார்த்தீங்கன்னா வேறு யாராவது வந்து காசு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் அது உரிமை. சந்தையை பொறுத்தளவுக்கு யார் முதல்ல உள்ள வியாபாரிட்ட வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், யாராவது வந்து ஒரு ஆள் காசு கொடுத்தாங்கன்னா அதுதான். இது போன வாரம் கணேஷ், அவருக்கு குட்டி கிடைக்கல, நிறைய ட்ரை பண்ணோம், குட்டி கிடைக்கல. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பர். அதாவது இந்த மாதிரி குட்டிகளில் தீபாவளியில் மாதம் 3000 ரூபா தாராளமாக பார்த்துடலாம். அதாவது இந்த குட்டிகள் எல்லாமே நல்லா அடர் தீவனம் போட்டு வளர்த்தோம்னா 32 33 கிலோ 3 மாதத்தில் வந்துடும். எல்லாமே ஒரிஜினல் ப்ரீடு தான். எதுவுமே வந்து நாடு கலப்பு அது மாதிரி எல்லாமே ஷைனிங்காக இருக்குது. காதெல்லாம் பாருங்கள், ஒரு நீட்டு போக்கு இருக்கணும். இதுதான் ஒரிஜினல் ப்ரீடு. எப்படி பார்க்கணும், ஒன்று போல் இருக்கும். ஒரே ஆட்டிலேருந்து எடுத்து மக்காச்சோளம்லாம் போட்டு தாய்ப்பால் குடித்து கை தீவனம் பழகின குட்டிகள் இதெல்லாமே. அதனால தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். இது கணேஷும் வந்து வெள்ளாடு 4-5 செம்மறி ஆடு வளர்த்துருக்காங்க. அவருமே வந்து போன தரம் வண்டியில் வாங்கிட்டு வந்தார். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம், சந்தையில் கிடைக்கல, வெளியே வாங்கிட்டு போனோம். தம்பி மூர்த்தியும் குட்டி வாங்கிட்டு வந்திருந்தார், காட்டியிருந்தோம், வெளியே கிடைக்கல. கடைசி அவர் நல்லபடியாக வாங்கி முடிச்சு கொடுத்தாச்சு. 200 குட்டியும் பிரித்து எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இது தம்பி மேலப்பாளையம் ஹிதாயத்து கிட்டத்தட்ட ஒரு 2 3 4 வாரமாக அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். தம்பி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, கறிக்கடை வச்சுருக்கான், நம்மகிட்ட வந்து கறிக்குட்டிலாம் எடுத்துகிட்டு போவான். இந்த குட்டி வந்து நல்ல அருமையான குட்டி. இது வந்து எப்படின்னா ஆட்டிலேருந்து எடுத்து சந்தைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி அவனுக்கு சரி விலையை குறைக்கலாம். ஏன்னா சந்தைக்கு வரும்போது ஒரு 500 ரூபா கூடிரும். இந்த ஆடுகளை மட்டும்தான் நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம ஆளெல்லாம் அனுப்ப மாட்டோம். அதனால தான் நம்மளே அந்த பதிவில் இருக்கோம். நம்மளே உள்ளே போய் அவர் பக்ரீத்துக்கும் தேவை மாதிரி நிப்பாட்டுற மாதிரி கேட்டிருந்தான். இதெல்லாம் இன்றைக்கி சந்தையில்
போன மாதம் 18,000 ஜோடி விற்றுச்சு. நம்ம வாங்கி கொடுத்ததே 14 சொச்சம் தான் இவருக்கு வாங்கி கொடுத்தோம். இதெல்லாம் வந்து இன்றைக்கி பக்ரீத் நம்ம ஏற்கனவே பக்ரீத் பதிவு போட்டிருந்தோம். பக்ரீத் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற பதிவு இன்னொருக்கா போடுவோம். இது எல்லாமே நல்லா ஒரிஜினல் ப்ரீடு தான். இந்த ஆட்டில் எடுத்த குட்டி வந்து நல்லா வளரும். குறைஞ்சது 5-6 கிலோ ஏறும். தம்பி ஹிதாயத்துக்கு வந்து அவன் ஏற்கனவே கேட்டிருந்தான். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம யார் அடிப்படையில் நம்ம ப்ரியாரிட்டி அடிப்படையில் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 குட்டி எவ்வளவோ நம்ம அனுப்பிட்டோம். அது போக பாண்டிச்சேரி சம்சுதீன் வந்து ஏற்கனவே கேட்டிருந்தார். நம்ம அனுப்பியிருந்தோம். அவனை கேட்டிருந்தார், கொடுக்க முடியல. இதுக்கு முன்னாடி உள்ள ஹிதாயத்து குட்டி தான் கேட்டிருந்தார், கொடுக்க முடியல. அதனால் சரி, அவர் வந்து என்ன கேட்டார்னா, எனக்கு வந்து 1 மாதம் வளர்த்துருக்கணும், சளி மருந்து கொடுத்துருக்கணும், ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுக்கணும், டிவார்மிங் பண்ணியிருக்கணும், வேக்சினேஷன் போட்டுக்கணும் அப்படின்னாரு. அப்படி அதாவது பாண்டிச்சேரி சம்சுதீன் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தனால அவருக்கு வேறு யாருக்குமே நான் கேட்கல. ஏன்னா அவர் இந்த மாதிரி கேட்டனால அவருக்கு உடனே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அவர் மொத்தமாக அனுப்ப சொல்லிட்டாரு. அதாவது நல்லா பாருங்கள், இந்த ஆடுகளத்துக்கு எப்படி செல்வாக்குன்னா, பாண்டிச்சேரி சம்சனை இது வரைக்கும் நான் பார்த்த கிடையாது. அவர் ஹோசூருக்கு இந்த பண்ணைக்கு அனுப்பணும். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் குட்டி வாங்கி வளர்த்தாலும் அவருக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. தென்காசி மாவட்டம் தான். பண்ணையில் போய் பார்த்தோம், எல்லாமே சூப்பராக வளர்த்துருந்தாங்க. அதாவது ஒரு 13 20 கிலோ தர வரைக்கும் எல்லாமே. இதெல்லாம் பாருங்கள், 18 கிலோ 20 கிலோ தரோம். நம்ம முடித்தது 15 லட்சம் தான். இது எப்படின்னா, வண்டி வாடகை எல்லாம் நம்ம வந்து குறைச்சி மற்ற இதையும் அனுசரித்து வண்டி வாடகையும் ஒரு 5,000-6,000 குறைச்சி தான் போகிற மாதிரி அவருக்கு ரெடி பண்ணியிருந்தோம். குட்டி பாருங்கள், எல்லாமே சூப்பர் குட்டி வந்து ஒரிஜினல் ப்ரீட் தான். எல்லாமே இந்த நாடு நெரிசல் எதுவுமே கிடையாது. இது லென்த் வீடியோ எல்லாமே எடுத்துருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாக காட்டலை, ஏன்னா வீடியோவில் டைம் இல்லை. எல்லாமே பெரிய குட்டி தான். ஒரு வண்டியில் எல்லாமே பாருங்கள், பலன்னு முடி வந்து ஷைனிங்காக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த 1 மாதத்தில் 3/4 கூட்டு ரெடியாக இருக்குது. இதுவரை பாருங்கள், கறிக்குட்டி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 15,000 14,500 யார் கட்டுறாங்க? இது வந்து நம்மளுடைய செல்வாக்கை யூஸ் பண்ணி நம்மளோட நேரத்தை செலவழித்து நமக்கு கிடைக்கிற லாபத்தை வேணான்னு சொல்லி இது நிறையா. ஏன்னா இது ஒரு 4 பேர் அனுப்பி குட்டியை தூக்கிட்டு போய் அவங்கள கூட கூட்டிக்கிட்டு இறந்தக்கூடாது. நம்மளே 1000 ரூபா அதுக்கு போட்டு நமக்கு குட்டிக்கு 50 ரூபா கிடச்சா போதும் அப்படிங்கிற நிலமையில் அவர் சம்சுதீன் வந்து வெறும் நம்ம வந்து 100 ரூபா தரத்தை இருந்தாலும் முதல் தர வைக்கிறாரு. நம்ம குட்டிக்கு 50 ரூபா வச்சோம், நம்ம 100 ரூபா தான் வாங்குவோம். இருந்தாலும் நம்பி நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா பார்க்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஜி, நம்பிக்கை தாங்கிறாரு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு மனசு வர மாட்டேங்குது. நம்மளுக்கு காசு தேவை தான். நமக்கு வந்து இப்போ பாருங்கள், நம்ம குட்டிலாம் சாதாரணமாக ஒரு 2 நாள் செலவழிக்கணும். அதாவது ஒன்று மட்டும் ஆடுகளை உறுதியாக சொல்லுது, சந்தையில் இல்லைன்னா ஆட்டில்னா ஆட்டு வியாபாரிட்டனா வெளியில் உள்ள பண்ணைனா நம்ம பண்ணை. இங்கே பாருங்கள், இது கறிக்குட்டி. நம்ம இது மாதிரி குட்டி வேணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே தெரிய நம்பர்